Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல அண்ணா யுனிவர்சிட்டியோட அப்டேட் தான் பார்க்க போறோம். நேத்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணிருந்தாங்க. ஏப்ரல் மே 2024 எக்ஸாம் ரெகுலர் ஸ்டூடண்ட்ஸ் BE BTech 8th செமஸ்டர் and BAc 10th செமஸ்டருக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணிருந்தாங்க. எல்லாரும் செக் பண்ணி பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ பாஸ் ஆனவங்களுக்கு இப்போ நியூ அனௌன்ஸ்மென்ட் வந்து கொடுத்திருக்காங்க. சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர் ரெண்டு பேப்பர்ல வந்து ஃபெயில் ஆக்கீங்க. ரீவாலுவேஷனுக்கான அனௌன்ஸ்மென்ட் வந்து இன்னும் கொடுக்கல. டேட்ஸ் வந்துருச்சுனா கண்டிப்பா நான் உங்களுக்கு வீடியோ போட்டு சொல்றேன். முக்கியமானது பாத்தீங்கன்னா WH1 and WH11 இதுதான் வந்து நேத்து நிறைய பேருக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. WH1 அப்படின்னு வந்திருக்குன்னா உங்களை வந்து வித்ஹெல்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இமீடியட்டாக உங்கள் காலேஜ் COE வந்து காண்டாக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். WH11 வந்துருந்துச்சுன்னா லோயர் செமஸ்டருக்கான ரிசல்ட் அப்டேட் ஆகும்போது உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் ஆகிடும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் லோயர் செமஸ்டர் ரிசல்ட் வரதுக்கு ஒரு 15 days கிட்டக்க ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரிசல்ட் வரும்போது உங்களுக்கும் ரிசல்ட் வந்து அப்டேட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரிகார்டிங் சர்டிஃபிகேட்ஸ் ஃபார் ஏப்ரல் மே 2024 ஃபைனல் செமஸ்டர் UG எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நேற்று ரிசல்ட் வந்துச்சுல அதில் நிறைய பேர் வந்து ஆல் கிளியர் வந்து பண்ணியிருப்பீங்க. 8 செமஸ்டர்லையுமே வந்து எந்த அரியரும் இல்லாமல் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட்கான இன்ஃபர்மேஷன் வந்து போட்டிருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான PDF வந்து ஓப்பன் ஆகும். இந்த PDFும் பார்த்தீங்கன்னா நேற்றைய டேட்டில் தான் வந்து போட்டிருக்காங்க. த கிரேட் ஷீட் கன்சாலிடேட்டட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கிரேட்ஸ் அண்ட் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வில் பி issued only after 15 working days and after 8 2024 கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆனதுலேருந்து 15 டேஸ்க்குள்ளே உங்களுக்கான கிரேட் சர்டிஃபிகேட் கன்சாலிடேட்டட் மார்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ரெடி ஆகிரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 8க்கு அப்புறம் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் யாரும் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு சர்டிஃபிகேட்ஸ் வந்து கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சர்டிஃபிகேட்ஸ்லாம் ரெடி ஆகி உங்களோட காலேஜுக்கே அனுப்பி வச்சுருவாங்க. நீங்கள் உங்கள் காலேஜ்லேருந்தே வந்து இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டேரெக்டாக யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் வந்து கேட்கக்கூடாது அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ரெஸ்பெக்டிவ் காலேஜஸில் உங்களுக்கான சர்டிஃபிகேட்டை ஆகஸ்ட் 8 மேலே போயிட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து ஃபர்தராக நெக்ஸ்ட் டிகிரி பண்ண போகிறீங்க. சில பேர் வந்து ஜாபுக்காக சர்டிஃபிகேட்ஸ் வேணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஆல் கிளியர் பண்ணவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கம்மிங் 8க்கு மேலே சர்டிஃபிகேட்ஸ் உங்கள் காலேஜ்லேயே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக ரீவாலுவேஷனுக்கு ஏதாச்சும் அப்டேட் போட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போட்டு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.